ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி வினோ. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் லவ் யூ தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி தேங்க்யூ ஸோ மச். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் யூடியூப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஜஸ்ட் ஒரு 3 to 4 மந்த் தான் இருக்கும்னு சொல்லலாம். அதுக்குள்ளே மானிட்டேஷன் ஆயிடுச்சான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஆனால் அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ இப்போ எதுக்காக அப்படின்னா, என்னோடய பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இன்ஸ்டாகிராம் மட்டுமே 200 பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாத மெசேஜஸ் நிறைய பேர், ஸ்டோரி போடுறது, நான் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இந்த ஒரு சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. இருந்தாலும் எனக்காக அது ஒரு நிமிஷம் டைப் பண்ணாலும் அதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னால் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. என்னால் அதுக்கு ரிப்ளை பண்ணி அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல. எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஆன் டைமில் அப்போது நான் பார்த்ததுக்கு வரைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணேன். மற்றபடி எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ரியலி சாரி. ஃபேன் போட்டால் அதோட சவுண்டு கேட்கும்னு சொல்லிட்டு ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கேன். அதான் வேர்க்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, குண்டாகிட்ட மாதிரி தெரியுதா? மூஞ்சி கழுவாக தான் உட்காந்துருக்கேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, மூஞ்செல்லாம் கழுவுற சுச்சுவேஷன்லலாம் இப்போ நம்ம இல்லை. அதுக்கு என்ன அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த கதைக்கு வரேன். என் பர்த்டே எப்படி போச்சுன்றதை தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம். எனக்கு இந்த பர்த்டே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் தெரியாத அவ்வளோ உறவுகள். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டேன். எனக்கு வந்து இந்த வீக் வந்து 2 to 10 செகண்ட் ஷிஃப்ட். ஸோ 2 to 10 அப்படின்னும்போது நான் வந்து 10 o'clock தான் எழுந்திரிச்சேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை போட்டுக்கிட்டு போயிட்டேன். சரி, நம்ம தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலையே, ஸோ அதனால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். கிளம்பி போனோம்னா எனக்கு ஷாக். பஸ்ஸிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே வினோன்னு கை கொடுத்து எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க பஸ்லேயே. அதுவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் கமெண்ட் சைலண்டாக இருந்துட்டேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே போனேன். ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பிஃபோர் ஷிஃப்ட்டு, ஆஃப்டர் ஷிஃப்ட்டு, அதர் டீமு தேடி வந்து விஷ் பண்ணதெல்லாம் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி அக்கா உங்கள் பர்த்டே தானே, நான் சும்மா யதார்த்தமாக நிற்கிறேன், வந்து விஷ் பண்ணுறாங்க. சும்மா அப்படி பூரா விஷ் பண்ணுறாங்க. பர்த்டே விஷ் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நம்ம சைடில் நம்மளை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு. அதுவும் ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, நான் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ₹1 சாக்லேட் கூட வாங்கிட்டு போகலங்க. அதுதான் ஹைலைட்டே. சரி, நம்ம மறுநாள் வந்து மஞ்ச் பாக்ஸு, கிட்கேட் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்குமே ஓவராலாக நம்ம ஷிஃப்ட்டில் எல்லாருக்குமே அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிளானும் பார்த்திங்கன்னா கொலாப்ஸ். அதுவும் போகலை. கமெண்ட்டு எதுக்கும் விஷ் பண்ணவும் இல்லை. ஸோ அகைன் அதுக்கு விஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஓன் வாய்ஸ் இது நன்றி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சா அதுவும் போடலை. ஏன் போடலை அப்படின்னா, ஷிஃப்ட்டு முடித்து நைட்டு 12 மணிக்கு வந்தேன். 12 மணிக்கு ஷிஃப்ட்டு முடித்து வந்து 12 o'clock நைட்டு 12 மணிக்கு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு ஒரு தோசையும் சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே டயர்டாக இருந்துச்சுன்னா அப்போவே படுத்துட்டேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு 16ஆம் தேதி டியூஸ்டே காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு மங்களகரமாக பல்லெல்லாம் விளக்கிட்டு முகம் கழுவிட்டு கிளம்புனா கடைக்கு போகலான்னு, வாமிட் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போகலான்னு போனால் முடிச்சு விட்டாங்க நம்ம சோழியை. பிறந்தநாள் போஸ்ட் ஓட்டின மறுநாள் காலையிலே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோஸும் போடலை, எதுவுமே பண்ணலை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.